ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பொங்கல் கூட அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பை 100 கிராம் முன்னாடியே வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, பூண்டு 5 பல் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 4 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதனால் தக்காளி கூட சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் 150 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் போயிடுச்சு. இதில் கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காயும் பருப்பும் நல்லா மசிகிற அளவுக்கு மசிச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய் 3 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததும் இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் ஊற்றிட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.